ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாவஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, குட் பேட் அட்லி நம்ம ஆதி ரவிச்சந்திரனோட நம்ம ஏகேயோட கோம்போல வெளியாக போகிறது தான் அடுத்த படம் குட் பேட் அட்லி. ஸோ இந்த படத்துல இருந்துட்டு போஸ்டருக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் வருதுன்னா இந்த ஒரு அப்டேட் தாங்க. நம்ம த்ரிஷா மேமோட கேரக்டர் நேம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ தான், 18 செகண்ட்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ தம்ப்நெயிலே போட்டாங்க த்ரிஷா கிருஷ்ணன் எஸ் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சில மீம்ஸ்லாம் பார்த்தேன். நம்ம ஆதிக்கோட ஹீரோயின்ஸ் நேம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு த்ரிஷா நயன்தாரா, அன்பாதன், த ட்ரிபிள் ஏ, வந்துட்டு மார்க் ஆண்டனி வந்துட்டு ஹீரோயின் நேம்லாம் வந்துட்டு ரம்யா தான் வரும். ஸோ ரம்யாக்கும் உனக்கு என்ன தொடர்பு, யார் அந்த ரம்யா அப்படின்னு போட்டு மீம் டெம்ப்ளேட் போட்டு வந்தாங்க. எனக்கும் அந்த கேள்விதான் இருக்கு, ஆதிக்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், யார் இந்த ரம்யா அப்படின்ட்டு. ஸோ வாங்க வந்துட்டு என்ன ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்கன்னு வந்துட்டு பார்த்துட்டு வந்தோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. விடாமுயற்சிக்கு அப்புறம் நம்ம தலையும் த்ரிஷா மேமும் நடிக்கிறாங்க ஒன்னா. சிம்பிளா முடிச்சிட்டாங்கப்பா. எனக்கு அவங்க காஸ்டியூமை பார்க்குறப்போ மங்கா தலை இதே மாதிரி கிரீன் கலர் காஸ்டியூம் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குங்க. எனக்கு சரியா ஞாபகத்து வரல, பட் லைட்டாக கொஞ்சம் டீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க மங்காத்தா. அந்த வைப் அந்த படத்துல வந்து த்ரிஷா மேம் இந்த லுக்ல தான் இருப்பாங்க, பார்த்த மாதிரி இருக்கு. யாருக்கு தெரிஞ்சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ரம்யா ஓகே, அவங்க என்ன கேரக்டர்னு தான் தெரியலங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணியே பார்ப்போம். கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு உங்க கமெண்ட் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் வீடியோ. Signing off. Take care. Bye.